நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இலக்கியாவை பிடிச்ச அப்படியே சும்மா கிளின்னு கிழிச்சு தள்ள இருக்காரு நம்ம கௌதம. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உன்னாலதான் உன்னாலதான் உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன், இந்த அஞ்சலியை மன்னிக்காத, அவளை இதோட முடிச்சிரு, அவ பண்ண பாவத்தை எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லிட்டு உங்க மாமா அது இது என் தங்கச்சியாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ பாவம் பண்ணிய பார்த்து லாஸ்ட்ல நம்ம தலையில ஏறி வைக்க நான் சும்மா குத்தாட்ட ஆடுறாங்க. இப்ப என்ன பண்றது சொல்லு, என்ன பண்றது? ஒன்னும் இல்லை, எல்லாத்தையும் ஃபெயிலியர் பண்ணி விட்டாங்க. அவங்க கிட்ட காசு இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒன்னும் பண்ண முடியாது. இனிமே பிசினஸ்லயும் ஜெயிக்க முடியாது, ஒன்னும் ஜெயிக்க முடியாது. நீ ஆயம்மா வேலைக்கு போ, நான் ஒரு பக்கம் எதனா ஒரு வாட்ச்மேன் வேலை கிடைக்கும், அங்க போயிட்டு நான் என் பாட்டு அதை கூட பார்க்க விட மாட்டான். எதனா வந்து பொருள் அங்க கடத்து விட்டு நான் தான் கடத்தணும்னு சொல்லிட்டு என்ன ஒரேடி அந்த வேலையில இருந்து துரத்த வைக்குவான். என் நிலைமை எங்க போகுது பார்த்தியா? அவளை மாட்டி விடுறதுக்கு ஒவ்வொரு சான்ஸ் கிடைக்கிற போதெல்லாம் நீ தான் அவங்கள தப்பிக்க வச்சுன்னு இருக்க. உன்னால மட்டும்தான் அவங்க தப்பிச்சுன்னு இருக்கிறது. உன்னை வெட்டா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஜானகி போ வந்து பான்னு ஒரு அடி இலக்கியா போடுறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன அத்தை சொத்தன்னு அவ தப்பு பண்ண செஞ்சதுல அப்பவே நீ சொல்லியிருந்தா அப்பவே காத்து ஒரு பக்கம் அடிச்சு துரத்திருப்பான். அதோட அவ தொல்லை முடிஞ்சிருக்கும், நம்ம குடும்பம் சந்தோஷமா இருந்திருக்கோம். அவ வயிற்றுல குழந்தையும் இல்லை. இது எனக்கே இப்பதான் புரியுது. இதுக்கு மேல அவனை சும்மா விட்டு இப்ப நானே கார்த்திகிட்ட சொல்றேன், கார்த்திகிட்ட சொன்னாலும் இப்ப நம்ப மாட்டான். என்ன ஆதாரம்னு சொல்லிட்டு கேட்பான். தேவையில்லாம இப்பதான் ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ பிரச்சனை இல்லாம போயிருக்கு, திரும்ப அதை பேசி அதனால பிரச்சனை வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்றாங்க. இதுதான் இலக்கியா அவங்ககிட்ட இருக்கிற மிஸ்டேக்கே. ஃபர்ஸ்ட் ஆராயணும், என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தீர்மானிக்கணும். எதுவுமே ஒண்ணு பண்ணாம சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி செஞ்சா லாஸ்ட்ல இப்படிதான் நம்ம பொழப்பு வந்து நிற்கும். பாவம் பண்ணியும் பார்க்கறதுக்கு நீனா அப்படியே சும்மா அவ்வளவு பெரிய கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, நம்மளுக்கு இப்போ ₹1 வேணும்னாலும் நம்ம எங்க போக முடியும் சொல்லு, என்னதான் பண்ணுவோம்மா சொல்லு, நீயே வாயை திறந்து சொல்லு, நீ தானே பாவம் பண்ணியும் அது இதுன்னு சொல்லு இருக்கா, சொல்லு 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 அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம ஒரு பக்கம் திருத்துன்னு முடிச்சுன்னு இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ரொட்டை 9 கோயில் இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்கால, அவன் வந்து அஞ்சலியை கூட்டிட்டு போயிட்டு கேக் அப்படியே சும்மா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல கார்த்தி அப்படியே சைட்ல இருந்து பாக்குறாரு கார்ல, அப்படியே சும்மா அந்த கேக் வெட்டு இருக்காங்க. அஞ்சலியை பார்த்தா செம கடுப்பாயிடுறாங்க. உடனே நம்ம கார்த்திக்கு போன் வருது இலக்கியா கிட்ட இருந்து, சொல்லுங்க நீ சயின்ஸ் டெஸ்ட் எல்லாம் என்ன ஆச்சு, ஓகே ஆச்சா? இல்ல கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உங்க பொண்டாட்டி அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்ல, அண்ணி எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு போன வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அஞ்சலிக்கு நேர போயிட்டு பலான்னு அஞ்சலி அடிக்க ஆரம்பிச்சாரு. அஞ்சலி ஒரு பக்கம் அப்படியே சும்மா அலறோம், ஐயோ புந்தாச்சு கொண்டு அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு நீங்க வந்தா எதுக்கு கேக் வெட்டினு இருக்கேன், இவன் நம்ம குடும்பத்தாவே அழிக்க பாக்குறான், அவன் கூட கை கொடுத்தனும் உனக்கு கேக் கேக்குது, கேக்கு மானம் கெட்ட வெளி வெக்கம் கெட்ட வெளி, எதுக்கு கேட்கிறான்? சாப்பாடு, உனக்கு சாப்பாடு வேணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சாரு. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம ஒரு பக்கம் அஞ்சலி ஆள ஆரம்பிச்சதா, இல்லைங்க நான் பண்ணதை நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ யாருன்னு தெரியும், உன் கூட இருக்கிறவங்க எப்படியா பட்டவனு தெரியும், அவன் சரியான கேப் மாதிரி நம்ம குடும்பத்தை அழிச்சு எப்படியானா அவன் நம்பர் 1 லிஸ்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் ஒரு நாளைக்கு நம்ம குடும்பத்துல நீயும் ஒருத்தி தான் சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு முன்னாடிக்கிறதுக்கு அவன் முடிவு பண்ணுவான். அவன் அப்படியே பட்டவன், அவங்ககிட்ட போய் நீ கூட்டணி வச்சிருக்க, உனக்கு வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சேவ், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, நன்றி, டாடா, வணக்கம்.